அவர்கள் நூஹ் அலைஹிஸ்ஸலாம், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் 1000 வருடங்கள் வாழ்ந்தார்கள். 950 ஆண்டுகள் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்தார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் 950 ஆண்டுகள் வாழ்ந்தார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இந்த உலகத்திலே நிறைய சிரமங்களுக்கு முன்னால் வாழ்ந்தார்கள். இவைகளெல்லாம் நீங்கள் வரலாறுகளை படியுங்கள் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வரலாறுகளை நீங்கள் படித்தால் சாலிஹீன்களுடைய வரலாறுகள், மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறுகள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறுகள், ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறுகள், அவர்கள் எப்படி உயர்த்தப்பட்டார்கள், அல்லாஹ்வின் புறத்திலே உயர்த்தப்பட்டிருக்கிறார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாறுகளை எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீங்கள் இப்படி படிப்பதினால் உங்களுடைய உள்ளங்கள் உறுதியாகும் என்று சொன்னார்கள். உலுல் அஸ்ம் என்று சொல்லப்படக்கூடிய குறிப்பிட்ட ரசூல்மார்கள் 5 பேர்கள் இருக்கிறார்கள். அவர்களின் வரலாறையாவது நீங்கள் படியுங்கள் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 5 நபிமார்கள், நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு, ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறு, மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறு. குறைஞ்சபட்சம் நம்முடைய நபியினுடைய வரலாறாவது படித்து பாருங்கள் என்று பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உங்கள் உள்ளங்கள் உறுதிப்படும். வரலாறுகளை படித்தால்தான் உள்ளங்கள் உறுதிப்படும். இந்த ஈமானுக்காக வேண்டி அவர்களின் தியாகங்கள் என்ன, அவர்களின் தியாகங்களின் வரலாறுகளை கொஞ்சம் படித்தால்தான் நாமும் தியாகம் செய்வதற்கு முனைய முடியும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி காட்டினார்கள். அல்லாஹ் குர்ஆனிலே ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி 25 ஆயத்துக்களை பற்றி பேசுவான். இது போன்ற ஒவ்வொரு வரலாறுகளையும் ஒரு நாளைக்கு எடுத்து புரட்டி பாருங்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படி வரலாறுகளை புரட்டுவதனால் நம் உள்ளங்கள் ஈமான் பக்குவப்படும் என்று சொன்னார்கள். 4வதாக தெரிந்த அறிவுகளை கொண்டு அமல் செய்யுங்கள். தெரிந்த அறிவுகளை கொண்டு அமல் செய்யுங்கள். அல்லாஹு ரசூலும் குர்ஆனிலேயும் ஹதீஸிலேயும் சொல்லப்பட்ட உபதேசங்களை, அது கடமையாக்கப்பட்ட விஷயங்களை நீங்கள் கண்டிப்பாக செய்யுங்கள், தெரிந்ததை செய்யுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். லகான அஸது தஸ்பீதா என்று சொன்னார்கள். ஜும்மா தொழுகை நம் மீது கடமை என்று நமக்கு தெரியும், ஒவ்வொரு மூமின்களுக்கும் தெரியும். பெண்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு கூட ஜும்மா தொழுகுவது கடமை என்று தெரியும். நம்மிலே நிறைய பேர்கள் ஜும்மாவை கூட தொழுவதில்லை. அதுவும் ஜும்மாவிற்கு லேட்டாக வருவதே லேட்டஸ்டாக நாம் வைத்திருக்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, ஜும்மாவுக்கு வருவதையே லேட்டு. வாரத்துல ஒரு நாள் தான் நம்ம வர்றோம். ஜும்மாவுக்கு வருவது வாரத்துல ஒரு நாள் தான் ஜும்மா நமக்கு. அதை கூட லேட்டாக நாம் வரக்கூடியவர்களாக, மிகவும் பின்தங்கியவர்களாக இபாதத்திலே நாம்